பாத்துக்கிட்டே இரு. உன்னை எப்படி மண்ணை தின்ன வைக்கிறான்னு பாரு. இந்த ஹர்ஷாவுக்கே சவால் விடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? உன்னை சும்மா விட மாட்டேன் அமிர்தா. உன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்தியே தீருவேன். பார்த்தா அந்த ஆள் எதுக்காக என்ன பார்த்தான்னு கூப்பிட்டாரு? அந்த பேரை கேட்ட உடனே எனக்குள்ள ஏன் அவ்வளவு குழப்பம் வந்துச்சு? அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு ஏன் எனக்கு தோணணும்? இன்னும் 3 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது. அன்னைக்கு நம்ம எதிரிய நாம பலி கொடுத்தாகணும். ஞாபகம் இருக்கட்டும். அப்பா, உங்களுக்கு எதுக்குங்க இவ்வளவு பிடிவாதம்? யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. எனக்கு தெரியுங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். எனக்கெல்லாம் தெரியும். ரொம்ப நாளைக்கு உங்களால இந்த மாதிரி நாடகம் ஆட முடியாதுங்க. சும்மா வேணும்னே என்ன வெறுப்பேத்து தானே இப்படி நாடகம் ஆடுறீங்க. மொத்தத்துல இந்த பக்கம் பாம்பும் சாகக்கூடாது, அந்த பக்கம் குச்சியும் உடையக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்க உங்களுக்கு. அர்ஜுன் மேல ஆசை இருக்கு, ஆனா பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பிடிவாதத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அர்ஜுன் காதலை தேடி நீங்களே வருவீங்க. இந்த கள்ளங்கப்படம் இல்லாத சிரிப்புக்கு தானேங்க அன்னைக்கு நான் தோத்தேன். உங்களை கட்டி பிடிச்சு உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்லாம் எவ்வளவு ஆசையா நேத்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா உங்க மனசை புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு ஒரு கஷ்டம்னா போதும் உடனே கண் கலக்கிடுவீங்க. எனக்கு உதவி செய்ய ஓடோடி வருவீங்க. 100 ஜென்மத்துக்கு சேர்த்து வச்சு அன்பை காட்டுவீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே நான் கிட்ட வந்து என்ன தூரமா தள்ளி விட்டுவீங்க. மொத்தத்துல ஒரு பக்கம் காணல் நீரா இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என் உயிரையும் காப்பாத்துறீங்க. நீங்க எப்படி வேணா இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்க தூங்கும் போது எத்தனை தடவை நான் உங்களை நெருங்கி வந்திருக்கேன். தூக்கத்துல யாரு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியறதே கிடையாதுல்ல. அமிர்தா இப்போ நல்ல தூக்கத்துல இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா தப்பாயிடுமோ? தப்பு இப்படி எல்லாம் திருட்டுத்தனமா உங்க காதலை பெற முடியாது. தப்பா அர்ஜுன். எப்படி தப்பாகும்? நான் அக்னி சாட்சியா தாலி கட்டின என் பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்தா அது எப்படி தப்பாகும்? யுத்தத்திலையும் சரி காதலையும் சரி எதுவுமே தப்பு கிடையாதுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க.
இந்த வீட்ல என்னமா நடக்குது? என்னடா கருணா இது? ஒரு நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு ரூம்குள்ள வரும்போதே ஏகப்பட்ட கேள்வியோட வந்துகிட்டு இருக்க. ஒன்னும் ஆகலடா. அம்மா ப்ளீஸ், ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு உண்மை என்னன்னு உடனடியா தெரிஞ்சாகணும். உண்மை தெரியணுமா? எந்த உண்மையை சொல்ற நீ? அதான் சித்தையா சொன்ன விஷயம். சித்தையா சொன்ன விஷயமா? எந்த விஷயம்? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. அம்மா ப்ளீஸ், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உண்மையை என்கிட்ட மறைக்க பார்க்காதீங்க. அதான் அந்த சித்தையா அர்ஜுனை பத்தி சொன்ன விஷயம், அது உண்மையா? அப்படி என்ன சொன்னார் அவரு? எந்த விஷயத்தை பத்தி கருணா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? அம்மா, நாடகம் ஆடினது போதும். சித்தையா அர்ஜுனோட கைய பார்த்து நீ இந்த வீட்டு பையன் கிடையாதுன்னு சொன்னது உண்மையா? என்னடா பைத்திய மாதிரி கேள்வி கேக்குற? அவர் ஏதோ பொழுது போகலன்னு அர்ஜுன் கையை பிடிச்சி என்னென்னத்தையும் சொல்லிட்டு போனாரு. அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிட முடியுமா? நீ தேவையில்லாம கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நீ இங்கிருந்து கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து என்கிட்ட மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுன் மேலையும் பாட்டி மேலையும் இருந்த சந்தேகம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லம்மா. ஆரம்பத்துல இருந்தே அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அர்ஜுன் கையை பார்த்து சித்தையா சொன்ன உடனே எல்லாரும் முன்னாடியும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, எல்லாரும் முன்னாடியும் கேட்க வேணா, நான் அப்ப விட்டுட்டேன். என்னம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த மறைச்சு வைக்க போறீங்க? உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. கருணா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்பிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அர்ஜுன் இந்த வீட்டு பையன்தான். ஓவரா யோசிக்காம இருந்து போ நீ முதல்ல. அம்மா, உங்க பயம் எனக்கு நல்லாவே புரியுது. எங்க எனக்கு அர்ஜுனை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவனை என் மனசுல இருந்து விலக்கி வச்சிருவானோன்னு பயமா இருக்கா? அப்படி செய்ய மாட்டேமா. உண்மைகள்லாம் தெரிஞ்ச உடனே எங்களுக்குள்ள இருக்கிற அன்பு முறிஞ்சு போயிடுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்கம்மா. என்னைக்கு இருந்தாலும் அர்ஜுன் இந்த வீட்டு பையன்தான். என்னைக்கும் அவன் என் தம்பி தான். இத பாருங்கம்மா, அர்ஜுன் யாரு, எங்கிருந்து வந்தான், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா வருங்காலத்துல அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கு நான் முயற்சியாவது பண்ணுவேன்லம்மா. அதாம்மா கேட்டேன். கருணாவோட சந்தேகம் ரொம்ப பலமா இருக்கே. அதுக்காக இவன்கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியுமா? இல்ல சொல்லிடலாமா? இல்ல இல்ல, சொல்ல வேண்டாம். இந்த உண்மை யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். நான் சொல்ல போறதில்ல. அம்மா, என்னம்மா யோசனை பண்றீங்க? இங்க பாரு கருணா, நீ எத்தனை முறை கேட்டாலும் இதான் சொல்லுவேன். உண்மையை மாத்த முடியாது. தேவையில்லாம கண்டதையும் கேட்டு என் நேரத்தை வீணாக்காத கருணா. அர்ஜுன் இந்த வீட்டு பையன்தான். அர்ஜுன் என்னோட பையன்தான். போதுமா? அப்படியா? நானும் உங்க பையன் தானம்மா? அப்படின்னா எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். அர்ஜுன் இந்த வீட்டு பையனே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ரூம்ல யாருமே இல்லையே. அப்படின்னா நடந்தது எல்லாமே கனவா? இல்ல இல்ல, இது கனவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இங்க யாருமே இல்லையே. என்ன வெதர், சிலு சிலுன்னு காத்து. ஆஹா, காலையில ஜாகிங் போயிட்டு வந்தா ஒரு சுகம் தாங்க. ஆஹா, அழகான பொண்ணுங்கெல்லாம் கலர் கலரா ட்ரெஸ் போட்டு ஓடும்போது மனசுக்கும் கண்ணுக்கும் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் எழுந்து ஜாகிங் போனதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஏங்க அமிர்தா, காலையில நேரத்துல ஆக்சிஜன் லெவல்ஸ் அதிகமா இருக்கும், காத்தும் சுத்தமா இருக்குங்க. நம்ம சுவாசத்துக்கு நல்லது, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க. அந்த காத்தை சுவாசிச்சா ஒரு 5 வருஷத்துக்கு ஆயுஷ் அதிகமாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ், ஜாகிங் இதெல்லாம் பிடிக்காதா அமிர்தா? ஆக்சுவலி ஜாகிங்னா போதும் போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை.
எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆ, ஆ, நான் ஒன்றும் நாடகத்தை பத்தி பேசலங்க, ஜாகிங் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. இப்படி பேசி பேசியே என்னை ஏமாத்திடலான்னு கற்பனை பண்றீங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு போனீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நானா? நான் என்னங்க பண்ணேன்? நான் இப்பதான் ஜாகிங்க முடிச்சுக்கிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். நீங்க என்னடானா என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? இல்ல இல்ல இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நல்லா இருக்க கதை, இருக்கிற உண்மையை சொன்னாலும் பொய்ன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் என் ட்ரெஸ்ஸை பார்த்தாவது நம்புங்க. நிஜமாவே நான் ஜாகிங் போயிட்டு தாங்க வரேன். எல்லாமே போய். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து 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 என் கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு போனீங்களே. எங்க கன்னத்துல இல்லைங்க, நெத்தியில. அது வந்து அமிர்தா, என்ன ஆச்சுன்னா தோமா வந்துட்டேன். என்ன சித்தையா அப்படி ஆளை முழுங்குற மாதிரி பாக்குறீங்க? அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தப்பி இருந்தா காஃபி கீழே கொட்டி இருக்குமேனு கோவம் வந்துருச்சு. உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கு. உங்க கைப்பக்குவம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது சரி, அவசர அவசரமா எங்கேயோ போறீங்க போல இருக்கு. வெளியே போற வேலை ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க, உங்க கூட நானும் வரேன், உதவியா இருக்கும். இல்ல, அவர் எங்கேயும் வெளியில போல. தோமா வரேன். எதுக்காக அவர்கிட்ட நீங்க வெளியில போற வேலை இருக்கான்னு கேட்டீங்க? அவர் எங்கேயும் வெளியில போக மாட்டாரு. அதுக்கேமா நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, அர்ஜுன் தம்பிக்கு ஆபத்து இருக்குன்னு. வெளியே போனா எந்த எதிரிங்க இவருக்காக எந்த இடத்துல காத்துட்டு இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? தனியா போறதை விட துணைக்கு நான் போறது நல்லது தானே. உதவியா இருக்குமேனு தான் கேட்டேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அர்ஜுனோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு. அந்த சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு உங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா சரிதாம்மா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல. என்ன நம்புங்கன்னு அடுத்தவங்களை நாம வற்புறுத்த முடியாது இல்லையா? உங்க மேல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு போல இருக்கு. அது என்னமோ எல்லா மனுஷங்களோட கைய பார்த்து எதிர்காலத்தை சொல்லுவேன்னு பெருமை அடிச்சுக்கிட்டீங்க. எங்க என்னோட கைய பார்த்து என் எதிர்காலத்தை சொல்லுங்க. தாராளமா, தோ பார்த்து சொல்லிடுறோமா. அதுக்கு என்ன, கையை காட்டுங்க.
அவ்வளவுதானா? உங்க சக்தி என்னாச்சு? உங்க சக்தியை பயன்படுத்திட்டீங்களா? ஒரு பிரயோஜனமும் இல்ல போல இருக்கு. அப்படியே இன்னொரு விஷயம், தேவையில்லாம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அர்ஜுனை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவரை எப்படி பத்திரமா பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவளை பார்க்கும்போது சாதாரண பொண்ணு மாதிரி தெரியலையே. இவளுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. இங்க எனக்கு தெரியாம ஏதோ நடக்குது. ஏய் சித்ரா, என்னம்மா இது? சப்பாத்தி தேய்ச்சி கொடுனா ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு வேர்ல்டு மேப்பை பிச்சு பிச்சு கொடுக்குற. நான் என்ன பண்றது சின்னத்தை? எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பழக்கமே இல்ல. எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் ஒவ்வொரு ஆளுங்க இருக்காங்க தெரியுமா? சரி சரி விடுமா, நீ பெரிய மகாராணி தான். சப்பாத்திய நானே தேய்ச்சி கொடுக்கறேன். ஆனா சப்பாத்தி தீஞ்சு போகாம ஒழுங்கா போட்டு எடுக்கணும், சரியா? என்ன அர்ஜுன், ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, கிச்சன்ல நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் வந்தேன். வேண்டாம்பா, நீ கிளம்பு. ஏற்கனவே அவ ஹெல்ப் பண்றேன்னு பாதி சமையல குட்டிச்சவராக்கிட்டா. கூட நீயும் சேர்ந்துட்டேன்னா இன்னைக்கு நம்ம டிஃபன் சாப்பிட்ட மாதிரி தான். நாங்க செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டேன்னா அதுவே எங்களுக்கு பெரிய ஹெல்ப். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜுன்? அப்பவே அத்தை ஏதோ கூப்பிட்டாங்கன்னு ஓடி ஓடி வந்தீங்க. ஹே அமிர்தா, நீயும் வந்துட்டியா? ஒரு நிமிஷம் இருமா. கடகடன் எனக்கு காய்கறி நறுக்கி கொடு. இப்போ நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்ல நீங்க செஞ்சதை நான் எல்லார்கிட்ட சொல்லுங்க. சும்மா இருங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்ப சொல்லுங்க, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியா? அப்படின்னா சரி, எல்லார்கிட்டயும் சொல்றேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொல்லாதீங்க. அமிர்தா, காய்கறி நறுக்கி கொடுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன், உனக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது, போ. அது வந்து சித்தி, அமிர்தா வந்து மார்க்கெட்ல புது டிசைன் சாரி வந்திருக்கு, அத வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா அமிர்தா? அதெல்லாம் இல்ல சின்னத்த, இவரு உங்ககிட்ட போய் சொல்றாரு. ஆக்சுவலி இது வேற விஷயம். அத மறைக்கிறதுக்காக இவர் ஏதோ போய் சொல்றாரு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா குளிர்ச்சு, அதனாலதான் இவங்க பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு நான் போத்திக்கிட்டேன். இருக்கிற பெட்ஷீட் எல்லாம் மொத்தமா இவங்களே போத்திக்கிட்டு படுத்தா அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்க? அப்பா போது, நிறுத்துங்க. சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பெட்ஷீட் கதைய வச்சுக்கிட்டு மகாபாரத சண்டை போட்டுருவீங்க போல இருக்கு. இப்படியே போனா வேலை நடந்த மாதிரி தான். அமிர்தா, இவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. நீ சீக்கிரம் காய்கறி கட் பண்ணி கொடு. சித்ரா, கேஸ் தீந்து போச்சு போல இருக்கு. அப்படியா? வேற சிலிண்டர் இருக்கான்னு பார்க்கலாம். அமிர்தா, காய்கறி இப்போ சாப்பிடுறதுக்கு சீக்கிரம் கட் பண்ணி கொடு. சின்னத்த, அது வந்து அதென்ன பல்லா இல்ல கத்தியா? அப்படி பயங்கரமா கிடைக்கிறீங்க, வலிக்குது. பின்ன நீங்க மட்டும் இந்த மாதிரி என்ன வெறுப்பேத்துறது நல்லா இருக்கா? இது பாருங்க, அதெல்லாம் சின்னம்மா கிட்ட போய் சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். பின்ன நீங்க பண்ணது மட்டும் எனக்கு சங்கடமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க.
அப்பதான் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க இப்படி ஒரு புடி பிடிப்பீங்கன்னா ஒரு வாட்டி இல்ல, திரும்ப திரும்ப நான் இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது.